வணக்கம் பெற்றோர்களே, நான் உங்கள் பத்மதாரணி, ஸ்பீச் லாங்குவேஜ் பத்தாலஜிஸ்ட். முகத்தில் புன்னகை, மனதில் தன்னம்பிக்கை, இந்த ரெண்டுமே இருந்தால் வாழ்க்கையில் நம்ம என்றைக்குமே சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கலாம். இந்த சேனலோட நோக்கமும் அதே தான். நம்ம ஏற்கனவே 0 to 1 year, 1 to 2 years, 3 to 4 years அப்படின்னு வரிசையாக குழந்தைங்களோட மைல்ஸ்டோன்ஸ், அவங்களோட லாங்குவேஜ் மைல்ஸ்டோன்ஸ், அவங்களோட காக்னிட்டிவ் மைல்ஸ்டோன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னாக்கா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் குழந்தை அந்த வயசில் இருந்தாங்கன்னா அது ஹெல்ப்ஃபுல்லாக அவங்களுக்கு இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 4 to 5 years உள்ள குழந்தைங்க எப்படியெல்லாம் டெவலப் ஆவாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி லேர்னிங்ஸ்லாம் இந்த வயசில் இருக்கணும், உங்கள் குழந்தைக்கு அந்த மாதிரி லேர்னிங் எபிலிட்டி இருக்குதா இல்லையா அப்படின்றத நோட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு 4 to 5 வயசு குழந்தைக்கு என்னென்ன இருக்கணுன்றது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் குழந்தை எதில் லேக் ஆகுறாங்க, எந்த இடத்துல பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் எப்படி சொல்லிக் கொடுக்கலாம் அந்த ஐடியா நீங்களே யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் ஸ்பீச் தெரபிஸ்ட்டை பார்க்கணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ. Hi, I'm Tharani, speech therapist from Born to Win. இப்போ 4 to 5 வயசு குழந்தைங்களுக்கான ஸ்பீச் லாங்குவேஜ் அண்ட் காக்னிஷன் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ 4 to 5 வயசு குழந்தைங்க நம்ம சொல்கிற விஷயங்களில் என்னென்ன புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபேக்ட்ஸ். அதாவது இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன சில்லி கொஷின்ஸ் கேட்டுட்டு இருந்திருப்பாங்க. ஸ்கை ஏன் ப்ளூவாக இருக்குது, தண்ணி ஏன் ஈரமாக இருக்குது அப்படின்ற மாதிரி. இப்போது இதெல்லாம் இது இப்படி தான் இருக்கும் அப்படின்ற அந்த ஃபேக்ட் அவங்க புரிஞ்சுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதே போல் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட் அவங்களுக்கு நல்லா தெளிவடைய ஆரம்பிக்கும். அதாவது பூ போல இட்லி ஆம வேகத்தில் போகுது, இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம், இந்த மாதிரி சென்டென்சஸ் எல்லாம் அவங்களால புரிஞ்சுக்க முடியும் இந்த ஸ்டேஜில். அண்ட் இப்போது அப்புறம், முன்னாடி, இது போல் வார்த்தைகள் அவங்க ஈஸியாக புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. அப்புறமா வாங்கி தரேன், முன்னாடியே வாங்கி கொடுத்தல்ல, முன்னாடியே சாப்பிட்டல்ல, திரும்ப இப்போ கேட்குறியே, அப்புறம் சாப்பிடலாம் நம்ம அப்படின்னு சொல்கிறப்போ இதெல்லாம் அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அண்ட் மல்டி ஸ்டெப் கமெண்ட்ஸ் அவங்களால ஃபாலோ பண்ண முடியும். இப்போது இதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் 2 to 3 ஸ்டெப் கமெண்ட்ஸ் அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த ஸ்டேஜில் இன்னுமே அதிகமான கமெண்ட்ஸ். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, அந்த ரூமுக்கு அங்கே போய் லைட்டை போடு, அங்கே இருக்கிற டேபிளுக்கு அடியில் இருக்கிற பாக்ஸ்லேருந்து எல்லோ பால் மட்டும் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறப்போ அவங்களால இதை புரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ண முடியும். அண்ட் இது 4 வயசு அப்படின்றத விட இன்னும் கொஞ்சம் 5 வயசு நெருங்க இந்த மாதிரி மல்டி ஸ்டெப் கமெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் ஈஸியாகவே அவங்க பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போது வெக்காபுலரி எல்லாம், அதாவது வார்த்தைகள் எல்லாம் நிறைய சோர்சஸ்லேருந்து கலெக்ட் பண்ணி பேச ஆரம்பிப்பாங்க. நம்ம சொல்லி கொடுக்குற வார்த்தைகள் மட்டும் இல்லாமல் அவங்க ஸ்கூலில் கேட்குற வார்த்தைகள், வெளியில் கேட்குறது, அண்ட் 2 அடல்ட்ஸ் பேசிக்கிறப்போ அங்கே கேட்குற வார்த்தைகள், இந்த மாதிரி நிறைய சோர்சஸ்லேருந்து அவங்க வார்த்தைகள் கலெக்ட் பண்ணி அதுக்கான மீனிங் புரிஞ்சுக்கிட்டு அவங்க பேச ஆரம்பிப்பாங்க. டிஸ்டன்ஸ் ரிலேட்டட் கான்செப்ட்ஸ், இப்போது ரொம்ப தூரமாக போகணும், இன்னும் ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்குது, பக்கத்தில் தான், வீடு கிட்ட வந்துட்டோம் இப்படின்லாம் நம்ம சொல்கிறப்போ அந்த குழந்தைங்களுக்கு அந்த டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் கான்செப்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்கும். பக்கத்தில் வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறப்போ ஓகே சீக்கிரமாகவே அப்போ நம்ம அந்த இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது, இது போல் கான்செப்ட் எல்லாம் அவங்களுக்கு நல்லா கிளியர் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் காசேட்டிவ் வேர்பல் சென்டென்ஸ், அதாவது அம்மா வர சொன்னாங்க, அப்பா வாங்கி தந்தாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு இந்த ஸ்டேஜில் புரிய ஆரம்பிக்கும். இப்போது யாராவது உன்னை டீச்சர் கூப்பிடுறாங்க, மிஸ்ஸு வர சொன்னாங்க ஒன்று அப்படின்லாம் சொல்கிறப்போ அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கான கெப்பாசிட்டி இந்த ஸ்டேஜில் இருக்கும். அண்ட் காம்ப்ளெக்ஸ் அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிற விஷயங்கள், அதாவது இது ரொம்ப அழகாக இருக்குது, இது நல்லாவே இல்லை, இது ரொம்ப உண்மையான ஒரு விஷயம், நீ ரொம்ப ஒரு ஹானஸ்டான ஒரு பையன் அப்படின்லாம் சொல்கிறது, இந்த மாதிரி அட்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் அவங்களால புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளை ஏன் காம்ப்ளெக்ஸ் அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா, இப்போது இதெல்லாம் நம்ம ஒரு பிக்சர் ஃபார்மில் பார்க்க முடியாது இல்லையா. ஸோ இப்போது பெருசாக இருக்குது, சின்னதாக இருக்குது, இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் பிக்சர்ஸில் பார்க்க முடியும், ஒரு கம்பேரிசன் பண்ணி ஈஸியாக நம்ம காமிச்சிட முடியும். ஆனால் அழகு, உண்மை, இந்த மாதிரி அட்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் ஒரு பிக்சர் ஃபார்மில் பார்க்க முடியாது. ஸோ இதுதான் நம்ம காம்ப்ளெக்ஸ் அட்ஜெக்டிவ்ஸ்ன்னு சொல்கிறோம். அண்ட் இந்த மாதிரி வார்த்தைகளை அவங்களால ஈஸியாக புரிஞ்சுக்க ஆரம்பிக்க முடியும் இந்த ஸ்டேஜில். அண்ட் கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ் டிகிரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸில். அதாவது இப்போது நம்ம 2 பேர் மட்டும் போகலாம்,
நம்ம எல்லாரும் போகலாம். இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் இந்த ஸ்டேஜில் அவங்க நல்லாவே புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. அண்ட் பொண்ணுன்னா அக்கான்னு சொல்லணும், இல்லை தங்கச்சின்னு சொல்லணும், பையன்னா அண்ணான்னு சொல்லணும், தம்பின்னு சொல்லணும். இந்த மாதிரி கரெக்டாக அந்த ரிலேஷன்ஷிப் டேர்முக்கும் ஜெண்டருக்கும் அவங்க அசோசியேட் பண்ணி புரிஞ்சுக்க முடியும் இந்த ஸ்டேஜில். அதே போல் ப்ரெப்போசிஷன்ஸ் எல்லாம் இன்னுமே காம்ப்ளெக்ஸான ப்ரெப்போசிஷன்ஸ், நடுவில், பக்கத்தில், முன்னாடி, பின்னாடி, இந்த மாதிரி ப்ரெப்போசிஷன்ஸ் எல்லாம் அவங்களால இந்த ஸ்டேஜில் கிளியராக புரிஞ்சுக்க முடியும். அண்ட் ஆல்ஃபபெட்ஸ் எல்லாம் நல்லாவே இந்த ஸ்டேஜில் படிக்க முடியும். எப்படி காமிச்சாலும் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ ரேண்டமாக ஒரே ஒரு ஆல்ஃபபெட்டை மட்டும் எடுத்து காமிச்சா கூட இது வந்து ஹெச்ன்ற லெட்டரு, இது ஐன்ற லெட்டர், அந்த மாதிரி அவங்களால ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போது அதே போல் பிக்சர் டிஸ்கிரிமினேஷன் பேஸ்ட் ஆன் ஸ்பீச் அப்படின்ற கான்செப்ட். அதாவது இப்போது நம்ம வந்து ஒரு 2 ஃபோட்டோஸ் வச்சுட்டு இதுலேருந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம் அப்படின்னா அந்த நம்ம என்ன சொல்கிறோமோ அதுக்கேற்ற அந்த பிக்சரை சூஸ் பண்ண தெரியும். இப்போ இந்த 2 பிக்சரில் எதில் வந்து ஒரு குழந்தை சாப்பிட்டுட்ருக்கு அதை மட்டும் நீ பார்த்து எடு அப்படின்னு சொல்கிறப்ப அந்த பேச்சை புரிஞ்சுக்கிட்டு அந்த பிக்சரை கரெக்டாக அவங்க டிஸ்கிரிமினேட் பண்ணி எடுக்க முடியும். அண்ட் அதே போல் நம்ம பேசுகிற வார்த்தைகள் நிறைய அவங்க புரிஞ்சுப்பாங்க. அவங்க சொல்கிற வார்த்தைகளை விட நம்ம பேசுகிற வார்த்தைகள் புரிஞ்சுக்கிறது கவுண்ட் வந்து ரொம்பவே ஜாஸ்தி இருக்கும் இந்த ஸ்டேஜில். இப்போ அடுத்தது 4 to 5 வயசு குழந்தைங்களுக்கான எக்ஸ்ப்ரெஷன், அதாவது பேச்சு வெளிப்படுத்துறது எப்படி இருக்கும் இந்த ஸ்டேஜில் அப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, காம்ப்ளெக்ஸ் சிலபிள் ஸ்ட்ரக்சர்ஸ் அவங்களால யூஸ் பண்ண முடியும். அதாவது தென்னை மரம், வாழைப்பழம் அப்படின்ற மாதிரி லென்த்தி வேர்ட்ஸ், காம்ப்ளெக்ஸ் வேர்ட்ஸ் எல்லாம் அவங்களால இந்த ஸ்டேஜில் சொல்ல முடியும். அண்ட் அதே போல் கான்வர்சேஷனல் ரிப்பேர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இப்போது ஒரு சின்ன கதை ஏதாவது சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, காக்கா பறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை காக்கா தண்ணி குடிச்சிட்டு பறந்து போச்சு அப்படின்னு அதை கரெக்ட் பண்ணி சொல்கிறது, அதெல்லாம் இந்த ஸ்டேஜில் அவங்களால பண்ண முடியும். அண்ட் பட், பிகாஸ், இது போலையான கன்ஜங்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிற வேர்ட்ஸ் எல்லாம் நல்லா யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஆனால் நீங்கள் தான் அன்றைக்கி வாங்கி தரேன்னு சொன்னீங்கல்ல, ஏன் வாங்கி தரல அப்படின்னு கேட்குறது. அதே போல் இப்போது எனக்கு தான் தூக்கம் வந்துருச்சுல அதனால நான் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறது. அந்த ஆனால், அதனால், இது போல் வார்த்தைகள் எல்லாம் நல்லா யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அண்ட் இந்த ஸ்டேஜில் அவங்க பேசுகிற பேச்சு 90லேருந்து 95% நல்லாவே புரிகிற மாதிரி நமக்கு இருக்கும். அது ஒரு ஸ்ட்ரேஞ்சராக இருந்தால் கூட இந்த ஸ்டேஜில் அவங்க ஸ்பீச்சை வந்து நல்லாவே கிளியராக புரிஞ்சுக்க முடியும். ஆல்மோஸ்ட் அந்த மழலை எல்லாம் மறைஞ்சு நம்ம பேசுகிற பேச்சளவுக்கே வர ஆரம்பிச்சிடும். இன்னுமே ஆனால் ஒரு சில லெட்டர்ஸ் கரெக்டாக வந்திருக்காது. இந்த ர அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் வந்து கரெக்டாக அவங்களுக்கு உச்சரிக்க தெரியாது தான். ஆனால் போக போக இது நல்லாவே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. மேக்ஸிமம் அவங்க பேசுகிற பேச்சு கிளியராகவே இருக்கும் இந்த ஸ்டேஜில். அண்ட் இப்போது ஸ்டோரி டெல்லிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த ஸ்டேஜில் நல்ல ஒரு டிரான்சிஷன் நம்மளால் பார்க்க முடியும். இப்போது 4 வயசு இருக்கிறப்போ சின்ன சின்ன ஸ்டோரிஸ் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஒரு ஸ்டோரியில் ஆரம்பிப்பாங்க, வேற ஒரு ஸ்டோரியில் முடிப்பாங்க. நடுவில் இருக்கிற நிறைய கண்டென்ட்டை முழுங்கிடுவாங்க, தானாக நிறைய கண்டென்ட்டை புதுசாக ஆட் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஆனால் 5 வயசு நெருங்க ப்ராப்பரான ஒரு ஸ்டோரி சொல்ல முடியும். தானாக கூட ஒரு ஸ்டோரியை யோசித்து சொல்ல முடியும். கரெக்டாக அதுக்கான ஆக்ஷன்ஸ், இப்போது ஒரு ஸ்டோரிக்கு என்னென்ன சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ் தேவையோ அந்த ஆக்ஷன்ஸோட எக்ஸ்ப்ரெஷன்ஸோட ப்ராப்பராக ஸ்டோரி சொல்ல முடியும். ஸோ அந்த 4லேருந்து 5 வயசு கிட்ட அவங்க வர்றப்போ அந்த ஸ்டோரி டெல்லிங்கில் நல்ல ஒரு டிரான்சிஷனை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, பேசுகிறதுல டர்ன் டேக்கிங் எடுத்து அவங்களால பண்ண முடியும். இப்போது ஒரு 4 குழந்தைங்க சேர்ந்து விளையாடிட்டு இருக்காங்க, ஒரு ரோல் பிளேவோ இல்லை வேறு ஏதோ ஒரு கேம் விளையாடுறாங்கன்னா, ஒரு குழந்தை பேசுகிறப்போ இன்னொரு குழந்தை வெயிட் பண்ண முடியும். அந்த இன்னொரு குழந்தை பேசுகிறப்போ அந்த குழந்தை வெயிட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ப்ராப்பராக ஸ்பீச்சில் டர்ன் எடுத்து பேச ஆரம்பிப்பாங்க இந்த ஸ்டேஜில். அதே போல் WH கொஷின்ஸ், வாட், வென், வேர், வை, ஹவு, ஹூ, இந்த மாதிரி எல்லா கொஷின்ஸும் அவங்களால கிளியராக கேட்க முடியும். முக்கியமாக 5 வயசு நெருங்குறப்போ இந்த கொஷின்ஸ் எல்லாமே சூப்பராக அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் பிக்சர்ஸ் எல்லாம், சிம்பிள் பிக்சர்ஸ் எல்லாம் அவங்களால டிஸ்கிரைப் பண்ண முடியும். இது கேர்ள், இவ எல்லோ ட்ரெஸ் போட்டிருக்கா, 2 போனிடெயில் போட்டிருக்கா, இந்த மாதிரிலாம் அழகாக வந்து அவங்களால ஒரு ஸ்டெப்புமே டிஸ்கிரைப் பண்ண முடியும்.
அண்ட் அவங்க பேசுகிற சென்டென்சஸ் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 4 to 6 வார்த்தைகள் வரைக்கும் அவங்களால கோர்த்து ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி பேச முடியும். ஸோ எல்லா டைமும் இப்படி இவ்வளோ லென்த்தியான சென்டென்ஸ் அவங்க பேசுகிறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஆனால் அவங்களால இவ்வளோ லென்த்தாகவும் பேச முடியும். அந்த கெப்பாசிட்டி இந்த ஸ்டேஜில் அவங்களுக்கு இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் அப்படின்னு பார்த்தா வெக்காபுலரி. ஸோ வெக்காபுலரி அப்படின்னு வர்றப்போ மினிமம் அவங்களுக்கு 1500லேருந்து 2500 வேர்ட்ஸ் ஆச்சும் இந்த ஸ்டேஜில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்பர்ஸ் அப்படின்னு வரப்போ மினிமம் 1 to 10 நம்பர்ஸ் ஆச்சும் அவங்களுக்கு வந்து சொல்லவும் எழுதவும் தெரியும். அண்ட் அவங்க கற்றுக்கிட்ட எல்லா ஆல்ஃபபெட்ஸும் அவங்களால இந்த ஸ்டேஜில் எழுத முடியும். ஸோ அதே போல் தெரியல, எனக்கு தெரியும், எனக்கு ஞாபகம் இருக்குது, நீங்கள் சொன்னீங்க, எனக்கு ஞாபகம் இல்லை, இந்த மாதிரியான காம்ப்ளெக்ஸ் விஷயங்கள் அவங்களால யோசிச்சு அவங்க மைண்டில் என்ன ஓடுது அப்படின்ற அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் அவங்களால வெளிப்படுத்த முடியும். அண்ட் ப்ரெப்போசிஷன்ஸ் எல்லாம் நல்லா எஃபெக்டிவாக இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதாவது மேலே இருக்குல்ல, அது எனக்கு வேணும், எனக்கு அங்கே முன்னாடி போகிற அந்த வண்டியில் தான் நான் போகணும், அந்த மாதிரி அந்த ப்ரெப்போசிஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக அவங்க நிறைய இடங்கள்ல யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. என்னென்ன கான்செப்ட்ஸ் இந்த ஸ்டேஜில் அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து காம்ப்ளெக்ஸ் ரீசனிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் அந்த குழந்தைங்களுக்கு நல்லா இந்த ஸ்டேஜில் டெவலப் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஹோம்ஒர்க் பண்ணலைன்னா நாளைக்கு மிஸ்ஸு திட்டுவாங்க, அதனால நான் ஹோம்ஒர்க்கை முடிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்களால இந்த ஸ்டேஜில் புரிஞ்சுக்கவும் முடியும், சொல்லவும் முடியும். அதே போல் ஜட்ஜ்மெண்ட் ஸ்கில்ஸ், அதாவது இப்போது இந்த ரன்னிங் ரேஸில் நான் வேகமாக ஓடினா எனக்கு ப்ரைஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் நல்லா புரிஞ்சிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த காம்படிஷன் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் அவங்களுக்கு இந்த ஸ்டேஜில் புரிய ஆரம்பிக்கும். அண்ட் காம்ப்ளெக்ஸ் எமோஷன்ஸ் லைக் குழப்பமாக இருக்குது, எனக்கு அப்செட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரியான எமோஷன்ஸ் எல்லாம் இந்த ஸ்டேஜில் அவங்க நல்லா புரிஞ்சிக்க முடியும். அண்ட் கவுண்டிங் வந்து மோர் தென் 10 ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம கொடுத்தா கூட அவங்களால கவுண்ட் பண்ண முடியும். இப்போ ஒரு 18 பென்சிலை கொடுத்துட்டு எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ண சொன்னால் கூட அவங்களால எண்ணி இதில் 18 பென்சில்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்ல முடியும் இந்த ஸ்டேஜில். அண்ட் அதே போல் இமேஜினேட்டிவ் ப்ளே எல்லாம் நல்லா டெவலப்டாக இருக்கும். இந்த ப்ரிட்டன் ப்ளே அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அதெல்லாம் நல்லா டெவலப்டாக காம்ப்ளிகேட்டடாக கூட அவங்களால விளையாட முடியும். இப்போ நான் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன், நான் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு நிறைய சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி அந்த இமேஜினேட்டிவ் ப்ளே அவங்க அழகாக விளையாட முடியும் இந்த ஸ்டேஜில். அதே மாதிரி தியரி ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இப்போது ஏதாவது ஒரு பொருளை உடைச்சிட்டா, ஐயோ இது உடைச்சிட்டோமே, அம்மா வந்தால் திட்டுவாங்களே அப்படின்னு அதை யோசிக்கக்கூடிய கெப்பாசிட்டி, இப்போது இதை பார்த்தா அம்மா திட்டுவாங்க அப்படின்னு அதை யோசிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இந்த ஸ்டேஜில் குழந்தைங்களுக்கு இருக்கும். அண்ட் மணி கான்செப்ட் எல்லாம் நல்லா புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. அட்லீஸ்ட் லைக் பேசிக் மணி கான்செப்ட். இப்போது கடைக்கு போனால் நம்ம காசு கொடுத்தா தான் பொருள் கிடைக்கும் அப்படின்றது. அண்ட் அவங்களுக்கு தேவையான திங்ஸோட ரேட் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறது. இது போல் பேசிக் மணி கான்செப்ட்லாம் நல்லா எமர்ஜ் ஆக ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில். அண்ட் டைம் கான்செப்ட்டுமே இன்னும் காம்ப்ளெக்ஸான டைம் கான்செப்ட் கூட அவங்களுக்கு புரியும். லைக் இதுக்கு முன்னாடி வெறும் டே நைட் அப்படின்ற கான்செப்ட் தான் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பட் இப்போது 5 வயசு நெருங்க நெருங்க அவங்களால வந்து இந்த ஆஃப்டர்நூன் ஈவினிங் அப்படின்ற மாதிரி நல்லாவே அவங்களால பிரித்து அந்த டைம் கான்செப்டை புரிஞ்சுக்க முடியும். அண்ட் வெயிட்டிங் டாலரன்ஸ் இன்னுமே ஜாஸ்தி ஆக ஆரம்பிக்கும். ஒரு துருதுருப்பு குறும்பு இதெல்லாம் ஜாஸ்தி இருந்தாலுமே வெயிட்டிங் டாலரன்ஸுமே அந்த பொறுமையாக இருக்கக்கூடிய நேச்சருமே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஸ்டேஜில் நல்லாவே எமர்ஜ் ஆகும். அண்ட் ரூல்ஸ் எல்லாம் அழகாக அவங்களால ஃபாலோ பண்ண முடியும். ஸோ இப்போ அவங்க விளையாடுற ஒரு கேம்லேயே அவங்க ரூல் செட் பண்ணி விளையாடுறதோ, இப்போது லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது கண்ணாமூச்சி விளையாடுறோம் அப்படின்னா அதில் வந்து இந்த கேச்சர்னு இருக்கிறது, போய் ஒளிஞ்சிக்கிறது, அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறது. அண்ட் ஸ்கூலில் இருக்கிற ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறது, லைக் கிளாஸ் ஹாஸ்டில் உட்காந்து தான் இருக்கணும், பிரேக் டைமில் தான் நம்ம வெளியில் போக முடியும் அப்படின்றது, இல்லை வேறு ஏதாவது எமர்ஜென்சிஸ்னால் மேம் கிட்ட பர்மிஷன் கேட்கணுன்றது, இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் எல்லாம் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இதெல்லாம் 4 to 5 வயசு குழந்தைங்களில் நம்மளால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஓகே பெற்றோர்களே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் 4 to 5 year old குழந்தைங்க இருந்தால் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதே மாதிரி வேறு யாராச்சும் குழந்தைங்க இருந்தாங்கன்னா இந்த வீடியோ மறக்காமல் அவங்கக்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயனடையட்டும்.
ஓகே பெற்றோர்களே, மறுபடியும் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பத்மதாரணி. நன்றி, வணக்கம்.